வெரி வெல்கம் டு கிரி ஹோம்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வீடு பார்த்திங்கன்னா 750 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கார்னர் பிளாட் சவுத் ஃபேஸிங் அண்ட் வெஸ்ட் ஃபேஸிங்கில் நம்ம இந்த பில்டிங் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது கும்பகோணம் சென்டரில் இருக்கிற ஒரு நியூ லே அவுட். இந்த லே அவுட்டில் இந்த பில்டிங் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங், ஒரு சிங்கிள் ஹால் ரூம் ப்ளஸ் ஒரு கிச்சன் வச்சு ஒரு வீடு 1 BHK கீழே நம்ம வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். மல்டி பர்பஸில் இதை வந்துட்டு ஒரு ஓப்பன் ஹாலாகவும் நம்ம வந்து பண்ணிக்கலாம், அல்லது வந்துட்டு வெறுமனே ஒரு சின்ன ஒரு வீடாகவும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ரொவிஷன்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ரைட் சைடில் வந்துட்டு சவுத் ஈஸ்ட் கார்னரில் நம்ம வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். கார் பார்க்கிங் அண்ட் டூ வீலர் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். சவுத் ஈஸ்ட் இது. ஸோ பேக் சைடில் பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர். இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் நம்ம வந்துட்டு வாட்டர் சம்ப் அண்ட் போர் கொடுத்துருக்கோம். அதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து ஸ்டார் கேஸ் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் போகிற மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து 750 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வந்து பேக் சைடு ஒரு 1.5 அடி நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் வென்டிலேஷனுக்காக. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் நம்ம வந்து வீடு கொடுத்துருக்கோம். தென் வந்துட்டு சவுத் சைடு அண்ட் வெஸ்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரோட் இருக்காலும் வென்டிலேஷன் நம்ம அக்சஸ் பண்ணிக்கிறோம். வந்துட்டு நார்த் ஃபேஸிங்கில் நமக்கு இந்த வீடு இப்போ வருது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். நார்த் ஈஸ்ட் கார்னரில் நார்த் சைடில் நம்ம வந்துட்டு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு வேங்கை டோர் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் சேஃப்டி கேட் நம்ம கொடுத்துருக்கோம். வெராண்டா பார்த்திங்கன்னா 4 feet விட்த்து into 6 feet லென்த்தில் நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு லிவிங் ஹால் நம்ம கொடுத்துருக்கோம். லிவிங் ஹால் பார்த்திங்கனாக்கா 14 feet into நமக்கு 10 feetல இந்த லிவிங் ஹால் ப்ரொவிஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா இது நார்த் ஈஸ்ட்லேருந்து உள்ளே நம்ம வந்த உடனே ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து பால்கனிக்கு நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லுமே வந்து கிளைண்ட்டோடைய சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைல் செலெக்ஷன்ஸ் நம்ம வந்துட்டு எல்லாமே அதில் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமுக்கு வந்துட்டு ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்கோம். தென் அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு கிச்சன் கொடுத்துருக்கோம். கிச்சன் அண்ட் ஹாலுக்கு போகிற வழியில் ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். அடுத்தது இது வந்துட்டு சவுத் ஈஸ்ட் கார்னரில் நமக்கு இங்கே வந்து சிட் அவுட் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். வெளியில் நம்ம மொட்டை மாடிக்கு போகிற வழி இது. ஸோ நம்ம எலிவேஷன்லேருந்து நம்ம பார்க்குறப்ப இந்த இடம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சவுத் ஈஸ்ட் காரில் கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு 7 அடி அகலமும் 4 அடி நீளத்துலேயும் இந்த கொடுத்துருக்கோம். இதில் ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட் நம்ம இதில் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் அடுத்தது சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இது சவுத் வெஸ்ட் கார்னர். இதில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்டில் ஒரு சிட் அவுட், சின்னதாக நம்ம ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்கோம். இடத்த வேஸ்ட் பண்ணாமல் 750 ஸ்கொயர் ஃபீட்டை நம்ம இது பண்ணியிருக்கோம். தென் இதோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த ரூமுக்கு இது அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்கோம். ரூம் வந்துட்டு 4 feet to 7 feet மெஷர்மெண்ட்டில் இந்த பாத்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆப்போசிட் சைடில் நமக்கு ஒரு சின்ன ஒரு பால்கனியை கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு நம்ம அந்த ரூமோடைய நார்த் வெஸ்ட்டில் ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்து அதுக்கு வெளியில் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். இது கார்னர் பிளாட் அப்படிங்கிறதுனால அந்த கார்னரில் பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப்பில் நமக்கு வந்துட்டு அந்த பிளாட் ஷேப் இருக்கும். அந்த ஷேப்லேயே நம்ம வந்து பால்கனி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். எலிவேஷனில் பார்த்திங்கனாலும் அந்த ட்ரையாங்குலர் ஷேப் நமக்கு இதில் வந்துட்டு எல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கும். ஸோ இது வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் மாஸ்டர் பெட்ரூம். இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நமக்கு வந்துட்டு பெட்ரூம்லேருந்து லிவிங் ஹாலுக்கு வர்றது. தென் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு நம்ம போகிறவே இந்த கிச்சனுக்கு போகிற வழியில் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். இது கிச்சன் வந்துட்டு 8 feet 6 inches into 9 feet 6 inches நம்ம வந்துட்டு கிச்சன் கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சனுக்கு நம்ம எந்த சிட்டோடு நம்ம அதை வந்து ப்ரொவைட் பண்ணல. ஸோ பாத்ரூமுக்கு அங்கே பெட்ரூமுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிறதுனால கிச்சனுக்கு ப்ரொவைட் பண்ணல. இந்த விண்டோவிலே நம்ம லெஃப்ட் சைடில் வந்துட்டு 1 feet நம்ம வென்டிலேஷன் பார்த்துருந்தோம். ஸோ அதில் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரொவிஷனுக்காக நம்ம அந்த வென்டிலேஷன் ஸ்பைன் கொடுத்துருக்கோம். தென் இதுக்கு அடுத்த ஒரு போர்ஷன் நம்ம வந்துட்டு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்கோம் அந்த வீட்டுக்கு. ஸோ காமன் பாத்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா 5 feet into 6 feet விட்டில் கொடுத்துருக்கோம். இதோட வென்டிலேஷனும் அந்த 1 feet விட்டு நம்ம வந்துட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது நம்ம ஆஸ் யூஷுவல் லிவிங் ஹால்லேருந்து நம்ம வெளியில் வர வழி. இது வந்துட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு நமக்கு போகிறதுக்கு கொடுத்துருக்கோம். டியூப்ளெக்ஸ் டைப்பில் நம்ம இதை வந்துட்டு அதாவது அப்பார்ட்மெண்ட்ஸ் டைப்பில் நம்ம இதை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்து ஒரே மாதிரி டிப்பிக்கல் ஃப்ளோர் பிளான் நமக்கு வந்துட்டு வரும். ஸோ செகண்ட் ஃப்ளோர் நம்ம எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. செகண்ட் ஃப்ளோர் நம்ம ஓப்பன் ட்ரெஸ் வித் சேஃப்டி கேட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதில் ஒரே ஒரு ரூம் நம்ம கீழே சவுத் வெஸ்ட் கார்னரில் எப்படி நம்ம ரூம் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி ஒரே ஒரு ரூம் மட்டும் கொடுத்துருக்குறோம். ஸோ ஓனர் பர்பஸ்க்காக. ஸோ ஃப்யூச்சரில் வேணும்னாலும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணினாலுமே இதே மாதிரியே நம்ம வந்து இங்கே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். ஸோ அது தகுந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே நம்ம வாட்டர் டேங்க் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அந்த வீட்டுடைய ஹெட்ரூம் கொடுத்து அந்த ஹெட்ரூமுக்கு மேலே நம்ம வந்து வாட்டர் டேங்க் நம்ம கொடுத்துருக்கோம். அதுலேருந்து அந்த ரூமுக்கு போகிற வழி அதில் நம்ம வந்துட்டு வாட்டர் டேங்க் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம்.
இது வந்துட்டு வீட்டோடைய அந்த டெரஸ் இது. ஸோ இதில் வெதரிங் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம அடிஷ்னல் ஸ்கோப் நம்ம ட்ரஷ் ஒர்க் ஆர் வந்துட்டு ஃப்ளோரிங் ஆர் வெதரிங் டைல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடிஷ்னல் காஸ்ட்டில். ஸோ இதில் வெதரிங் கோர்ஸ் வந்துட்டு கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதாவது நம்ம வெதரிங் கோர்ஸ் நம்ம வந்துட்டு மேலே அந்த வெதரிங் டைல் போட்டு நம்ம இந்த ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வீடு உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், அது ரெனோவேஷன் பண்ணணும், அது ஆல்ட்ரேஷன் பண்ணணும், வாஸ்து கன்சல்ட்டிங் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு பிடிச்சிருக்கு, தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிரி ஹோம்ஸ்.